தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அவரது 2 நுரையீரல்களையும் நிமோனியா பாதித்துள்ளது. இந்த முறை பிழைப்பது கடினம் என்று கூறப்படுகிறது. மேலும் போப் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய நெருக்கமானவர்களிடம் இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் செய்யுமாறு கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் போப் பிரான்சிஸ் அவர்களை பாதுகாக்கும் சுவிஸ் படையானது இறுதி சடங்குக்கான ஒத்திகைகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் போப்பாண்டவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யும் பணியை துவக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுவாக போப்பாண்டவர் பதவி விலகினாலோ மரணமடைந்தாலோ அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் நிறைவு பெற்ற பின்புதான் கர்தினல் குழு கூடி புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்யும். 2/3 பங்கு கர்தினல் குழு வாக்குகளை பெறுபவர் போப்பாக தேர்வு செய்யப்படுவார். ஆனால் இந்த முறை ஆப்பிரிக்கன் நாட்டை சார்ந்த ஒருவரை தேர்வு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்களுக்கு இதுவரை போப்பாண்டவராக பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் பொருட்டு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவருக்கு போப்பாண்டவர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய போப் தேர்வு சம்பந்தமாக ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் புதிய போப் தேர்வு செய்வது சம்பந்தமாக ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. போப்பாண்டவருடைய உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது.